ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய அற்புதமான ஒரு சந்திப்பு நம்மிடையே ஏற்கனவே பேசியிருக்கின்றார் பேரன்பிற்குரிய திருச்சி ஐயப்பன் ஆன்மீக பேச்சாளர் மிகப்பெரிய குருசுவாமி இன்றைக்கு நம்மிடையே உரையாட வந்திருக்கின்றார். அவரோடு கலந்து பேசுவோம். முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பற்றியெல்லாம் இன்றைய நாளிலே தைப்பூசம் வர இருக்கின்றது. ஆகவே முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை அவருடைய அற்புதங்களை நம்மிடையே உரையாற்ற வருகின்றார் திருச்சி ஐயப்பன். வாங்க சுவாமி. வணக்கம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சுவாமி. நீங்கள் தான் சொல்லணும். என்னென்னா தைப்பூசம் அருமையான ஒரு இந்த ஜெம் டிவி முதல்ல ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுறோம். ஆமாம். அதே மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம சம்பிரதாயமாக ஆரம்பிக்கிற மாதிரி குருவுக்கு நமஸ்காரம். ஆமாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த கோஷம் தான் நம்ம நாட்டுக்குள்ளே விசேஷமானது. ஆமாம். அரோகரா. முருகங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு விசேஷமான வழிபாடு. ஆமாம். மற்ற ஆச்சேது இமாச்சலம்னு சொல்கிறோம், இமயத்திலிருந்து குமரி வரைக்கும். ஆனால் தமிழ்நாடுன்னு சொன்னாலே முருகனுக்கு தனி. ஆமாம். ஆமாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சிவன் இருப்பார், பெருமாள் கோவில் இருக்கும். பொது வடநாட்டில் பார்த்தீங்கன்னா முருகனை நீங்கள் கார்த்திக்னு சொல்லுவாங்க. கடுமையான பிரம்மச்சாரி. அங்கே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வடக்குல இருக்கிறவங்களை முருகனை வழிபடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது சரியான இல்லை. ஆமாம், அங்கே கார்த்திக்னு பேர். இன்னைக்கு கூட கார்த்திகைன்னு சொல்லணும் நட்சத்திரம், அதனால தான் கார்த்திக். ஓ, என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுவாமிக்கு கிடையாது, நம்மளுடைய மனசுல தான். அங்க பிரம்மச்சாரியா இருப்பார், அங்க கார்த்திக்னு. இங்க சம்சாரி, டபுள் சம்சாரி, வள்ளி தேவசேனாயோட. இங்க விநாயகர் பெருமான் இங்க பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. வடநாட்டுல கல்யாணம். சித்தி புத்தி அது மாதிரி. அதனால முருகனை சொல்ற போது நம்ம தமிழ்நாட்டில் என்ன விசேஷம்னா, நாம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கிறது, நம்ம எல்லாம் எல்லாருமே மாமனார் ஸ்தானம். மாமனார் எப்படின்னு கேட்கணும். எப்படின்னா முருகனை சொல்லுவார், சின்னன் சிறு பிள்ளை, சிவந்த பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, திருச்செங்கோடுன்னு. ஆமா, அங்க இருக்கிற குழந்தை. பொன்னன் மணி பிள்ளை, அது பரமேஸ்வரிய குழந்தையா. பெரிய இடம். பூலோகம் எங்கும் தவிடும் பிள்ளை. கோடீஸ்வரன் வீட்டு குழந்தை எங்க வேணா போகும். சரி, நமக்கு என்ன அதனால பலன்? சொல் நெஞ்சு அடல்கின்ற சூரனை வதைத்த சொக்கேசர் பிள்ளை. சூரன்னு சொன்னாலே நம்ம நெஞ்சே வெந்து பெறுமா. அப்பேற்பட்ட சூரனை வதைத்த சொக்கேசர் பிள்ளை. சரி, அப்ப ரொம்ப பயங்கரமான பிள்ளையா? இல்ல கவலைப்படாத, வண்ண கிளிப்பிள்ளை வள்ளிக்கு வாய்த்த மாப்பிள்ளை. அதனால அவங்க எல்லாருமே இந்த மாமனார் கல்யாணம் திருத்தணியில. இப்ப கூட பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மீது என் குரு அர்த்தம் சொல்லுவார். திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே தேவசேனா கல்யாணம், அது கற்பு வழி திருமணம். திருத்தணியில களவு வழி திருமணம், ரெண்டும் உண்டு நம்ம நாட்டுல உண்டு. அங்க சிரிச்சா நானும் இருக்கேன் அப்படின்னு சிரிப்பாலாம். அதான் இங்க எதிரொலிக்கும் பாருங்க வார்த்தைக்கு பொருள். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அப்புறம் வள்ளி தெய்வானை சொல்றோம். நம்ம பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறாங்க, முருகனுக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னு ஒரு தவறான ஒரு இது. இந்த வள்ளி தெய்வானைங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம், அதாவது ஆன்மீக ரீதியா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எதையுமே நம்ம நாட்டில் வெளிப்பொருளாக தான் வச்சுட்டா பார்க்கறதுக்கு. ஆனால் நாம தான் உள்ளூர் ஐயா போகணும். உதாரணமாக இன்னொன்று சொல்கிறேன், நம்மளுடைய நாம நன்னார கண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம மதம். இந்த நாம பேச போதே இந்த தைப்பூசத்தை பற்றி தான் இல்லையா? அதான் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். நாம் தினசரி சாப்பிட்றதுல உடலுக்கு நல்லது கொடுக்கறதுன்னா பழையதுன்னு சொல்லுவோம். பழையது நேற்றைய சோற்றில் தண்ணி ஊற்றி நாமளும் தான் ரொம்ப விட்டு போச்சு. கடுமையான வயிற்று வலி இருப்பவர்கள் விடிய காத்தால அந்த நீராகாரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அற்புதமான மருந்து. சரி. ஆனா அப்பேற்பட்ட பழைய அமுது அதை கூட தைப்பூசத்தன்னைக்கு சாப்பிடாத. ஓ, அதை தமிழ்ல எப்படி விளையாட்டா சொல்லுவான்னா, பூசத்தன்னைக்கு பூனை கூட பழசு சாப்பிடாது. அப்ப ஏதோ அந்த நாள் அந்த நட்சத்திரத்துக்கு இந்த உடம்புக்கு ஒத்துக்காது போல. அதுக்காக சொன்ன எதையுமே நமக்காக தான் வச்சிருக்கான்.
இறைவனுக்கு வந்து இந்த கல்யாணம் கிடையாது, அவனுக்கு என்னைக்குமே கல்யாண குணங்கள். நமக்கு தான் திருமணம். ஆமாம். சுவாமியே பிரம்மச்சாரியாகவும் இருந்திருக்கார். ஆமாம். கிரகஸ்தன் இல்லவாசியாகவும் இருந்திருக்கார். வானப்பிரஸ்த நிலைன்னு ஒரு நிலை இருக்கு. அது இப்போ நம்ம சொல்றதே இல்லை. வானப்பிரஸ்தன் ஒன்று இல்லை, 60ஆம் கல்யாணம் இருக்கு இல்லையா? ஆமாம். 60ஆம் கல்யாணத்துலேருந்து நிறைவு காலம் வரைக்கும் பட்டும் படாத வாழ்க்கை. தாமரையில தனிவாய். சரிங்க. அது வானப்பிரஸ்த நிலை. அடுத்தது சன்னியாச நிலை. நியாசம்னா ஏத்துக்கிறது, சன்னியாசம் விசேஷமா ஏத்துக்கிறது. இது எல்லாருக்கும் வராது. இறைவன் பார்த்தா எல்லா ரூபத்திலுமே இருக்கான். நம்ம காட்சி கொடுப்பான். பிரம்மச்சாரியா கோலத்தையும் நீங்க முருகனை பார்க்கலாம். ஆமா. கல்யாண கோலத்திலையும் பார்க்கலாம், வானப்பிரஸ்த நிலையிலையும் பார்க்கலாம், சன்னியாச நிலையிலையும் பார்க்கலாம், எல்லா நிலையும் பார்க்கலாம். எப்பேற்பட்ட மகான்கள் ஞானிகள் கூட பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு தெய்வீக வழிபாடு பண்றவா கூட முருகனை முக்கியமா வழிபாடு பண்ணுவார். ஏன்னா ஞானத்துக்கு அதிபதி அவர் தான். ஞான ஸ்கந்தன் தான் அவருக்கு பேர். ஆமா. அதோட இல்லை, சாட்சாத் பரமேஸ்வரனை ஹிருதயத்திலேருந்து வந்தவர். இந்த ஹிருதயஸ்தானத்துக்கு குஹ்யம் மறைஞ்சிருக்கு. அதனால தான் எனக்கு குஹன்னு பேர். அப்படின்னு அருமை. இப்ப கல்யாணம் சொன்னேன்ல, சுவாமிக்கு எந்த கல்யாணமும் கிடையாது. ஆமா. உலகத்தையே படைக்கிறவனுக்கு எதுக்கு கல்யாணம்? ஒன்றும் கிடையாது. ஆனா இகபர சௌபாகியம் அருள்வாயே, இந்த இகபர சௌபாகியம் இருக்குல்ல, நமக்கு தேவை. நமக்கு சாப்பாடு உடல் எல்லாம் வேணும். ஆனா ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு நீத்து தான் போகணும். அது மாற்ற முடியாது. ஆமா. எடுத்தது பிறப்பு. ஆமா. என்றோ ஒரு நாள் இருக்கிறது இறப்பு. நடுவிலே நடப்பது பிழைப்பு. அதற்குள் சேர்க்க வேண்டியது சிறப்பு. இதான் பிஎன்ஆர் வேண்டல் மாதிரி. அப்ப இகபரம்னா இகங்கிறது இங்க, பரங்கிறது அங்க. ஆமா. ரெண்டையும் கொடுக்கறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி கொடுக்கறது, அவ்வளவுதான். சுவாமியே நினைச்சா கொடுத்துருவார் எல்லாம். இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஒரு சிஎம் கிட்டயோ ஒரு பிரசிடென்ட்டையோ எல்லாத்தையும் போக முடியாது. அந்த போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு, அங்கதான் போகணும். ஆமா. அது மாதிரி டிப்யூட் பண்ணி வச்சுக்கா, வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். வள்ளி அப்படிங்கிறது இந்த லோகத்து பிரஜை. தேவசேனா அல்ல தேவயானைங்கிறது தேவலோக பிரஜை. அதாவது தெய்வம் என்ன சொல்றதுன்னா, எனக்கு உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவன் வேற ஒண்ணும் இல்லை. சாதாரண மக்களாக இருந்து அவ எப்பவுமே வழிபாடு பண்றவ. தேவலோகத்து பண்ணா அப்படி இருக்கும். இவ குடும்பத்துல இருந்து உலகத்திற்கு யாரா இருந்தாலும் ஒண்ணு. தேவலோகம் பண்ணாலும் ஒண்ணு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திருவோலக்கான்னு ஒரு காட்சி சொல்லுவா. முருகனுடைய கதை கந்தபுராணம் நிறைவான உடனேயும் இந்த திருவோலக்கா காட்சி என்னன்னா இதுதான். நீங்க கேட்டீங்க இல்லையா, முருகனுடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துல ரெண்டு தேவி இருப்பா. வலது பக்கம் யார் இருப்பா? அதான் அப்படிதான் பொதுவா அப்படிதான் சொல்லுவா. தேவியானை அப்படிதான் சொல்லுவா. வலது பக்கம் தேவையான இருக்கிறதுல இருக்க மாட்டான், இடது பக்கம் தான் இருப்பா. ஏன்னா நான் எனக்கு உங்களோட நீங்கள் ரொம்ப எனக்கு எத்தனையோ உதவி பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இவர் தான் சார் எனக்கு ரைட் ஹேண்டுமா. ஆமாம். எனக்கு வலது கை மாதிரியுமா. ஆமாம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது மக்கள். இத்தனை கஷ்டத்தையும் ஏதோ முருகனை வழிபாடு பண்ணுறா. ஆமாம். நீங்கள் புராணத்தெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் தான் ஓடுவாங்க. பயங்கர விரதமா விரதம் இருக்கிறது, தவம் பண்ணுறது அப்படிலாம். இங்கே அப்படி கிடையாது. எப்பவுமே தவத்துக்கு உண்டான நேரத்தையும் கொடுத்து வழிபாடு பண்றது வேற. ஆனா உலக வாழ்க்கையிலிருந்து வழிபாடு பண்றது விசேஷம் இல்லை. அதனால மக்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும். முருகன் பாத்தீங்கன்னாக்க ஞானம் சொன்னோம் இல்லையா, வலதுகன் சூரியன். அதனால வள்ளி கையில் இருக்கிறது தாமரை. தாமரை எப்பவுமே மலரும். மலர்ந்த முகம் வாழ்க்கை இன்பம். முருகப்பெருமானுடைய இடது கண் சந்திரன். அல்லி அல்லது குவளை மலர் வச்சிருப்பா. அது சந்திரன் வந்தாதான் பூக்கும். இப்போ ஒரே நேரத்துல ரெண்டுமே பூக்கிறது. ஆமா, ஒரே நேரத்துல ரெண்டுமே. ஆமா ஆமா. அதனாலதான் நீங்க சும்மா ஏதோ ஆர்டிஸ்ட் சாதாரணமா போடல. கரெக்ட். ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். ஆச்சா, சுவாமிக்கு 6 கண்ணு, 18 கண்ணு. ஆமா. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா. 6 முகம் இருக்கு இல்லையா? ஆமா. 6 முகம், 18 கண்ணு. அஷ்டாதச விலோச்சனாய நமகன்னு அவருக்கு நாமாவளி. அஷ்டன்னா 8, தசன்னா 10, லோச்சனா பாக்குறது. வீணா விசேஷமா நம்மள பாக்குறாராம் 18 கண்ணால. 18 கண்ணால பாக்குறார். 12 கையால அள்ளி தரார். 6 முகம், தோல், கணக்கு இதெல்லாம் இருக்கு. அப்ப 6 12 காதை வச்சுன்னு இருக்கணுமே. ஆனா அவர் என்ன நினைச்சார், உனக்கு படைச்ச மனுஷனுக்கு 2 கை,
அவன் எந்த காலை பிடிச்சிருப்பான், அதனால தான் 2 காலை வச்சிருந்துருக்கு. ரொம்ப அருமை. ஒரு இதே அதனால தான் முருகன் அப்படின்னு சொன்னாலே 3 பேர், படைப்பவன் அவனே, காப்பவன் அவனே, அழிப்பவன் அவனே. அழிப்பவன்னா நம்ம தப்பா நினைக்கிற ஒரு உலகத்தில் ஒரு பொருள் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. அதுதான் நீதி. இப்போ நம்ம அப்பா இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னா அவர் நம்ம 60-92 வயசுனா இப்போ இருந்தா 125 வயசு 150 இப்படியே போனாங்கன்னா என்ன ஆகுது? அதனால இனிமேல் படைக்கப்படணும், ஒரு காலத்தில் மறைக்கப்படணும். இவரே பிரம்மாவா இருந்தார், விஷ்ணுவா இருந்தார், ருத்ரனா இருக்கார். இவரே ஒரே 3ஆவுமே இருந்திருக்கார் ஒரு நேரத்துல, முடியுங்கிறத காமிச்சிருக்கார். அதனால முருகனுக்கு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3மே இவருடைய பூர்வ கதையில பார்த்தீங்கன்னா, புராண கதையில வந்து நான் ரொம்ப போனால் கதை உள்ளே போய்டும். அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிற விஷயம் காந்தம். நான் படைக்க மாட்டேன் அப்படின்ற பிரம்மா, நான் எடுத்துக்கிறேன் சின்னொன்று. சில இன்னைக்கு கூட சில ஆஃபீஸ் அலுவலகத்தில் பார்த்தா அவர் அந்த வேலை பண்ணாதான் அடுத்த வேலை பண்ணுவார். அது கிடையாது, நானே எடுத்துக்கிறேன். எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணுற காரணம் தானே எடுத்துக்கிறேன். ஆமாம். அதனால் அவருக்கு பேர், அதனால் வந்து குயவன்னாக்க மண்பானை செய்ய பிரம்மாவாக இருந்திருக்கார், விஷ்ணுவாக இருந்திருக்கார், ருத்ரனாக இருந்திருக்கார். அதுதான் வந்து முகுந்தன். ருத்ரன் அழிப்பவர், குயவன் மட்பானம் செய்து அவர்கள் செய்கிற மாதிரி பச்சுங்கிற உயிரை வச்சு நம்மளை பண்ணுறார். அதனால தான் நம்ம மனுஷனாக இருக்கோம் அந்த மாதிரி. இதனால தான் அவருக்கு வந்து முருகா என்னும் நாமங்கள்னு சொன்னார். நாமங்கள் முருகன் ஒரே வார்த்தை தானே, சிங்குலர் தானே. அது எப்படி நாமங்கள்னு வரும் அப்படின்னா, முருகான்னு சொல்றலாம், ஆனா நீ 3 வேலையை செய்யறவன். அந்த வார்த்தை அது குறிப்பா காமிக்கிறார். முருகா இன்னும் நாமங்கள். முருகனை பத்தி பேசினா தித்திக்கணும். அதனாலதான் அவர் முருகன் சொன்னார். எந்த சாமி இப்படி சொன்னது கிடையாது. நீ திட்டு. யாரு? முருகன். திட்டினா திட்டு. நான் உங்களை திட்டினா கண்டிப்பா அடுத்த என் மேல நீங்க அதை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இது இயற்கை. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தா என்ன ஒரு மாதிரி பார்க்குற அப்படிமோ, இது இயற்கை. ஆனா முருகன் சொல்றார், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகப்பெருமான். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகப்பெருமான். அதோட இல்லை, ராமாயணம், பாரதம், கந்த புராணம், இந்த கதையில பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் எந்த புராணம் எடுத்தாலும் சரி, தவம் பண்ணுவான். யாருமே தவம் பண்ணுற வரைக்கும் சாதாரணமாக தான் இருப்பான். வரம் வந்த உடனேயும் குணம் மாறி போயிடும். அதாவது புராணம் என்ன சொல்லுதுன்னா, கையில் அதிகாரம், பணம், வசதி வந்தவன் மனோநிலை மாறிவிடும். இதுதான் புராணம், வேற ஒன்றும் இல்லை. நீ அதே மாதிரி சாதாரணமாகவே இருந்தேன்னா இருக்கிறவங்க நல்ல வேரோட இருந்துட்டு மறையலாம். இல்லைன்னா நீ இறைவனாலேயோ இல்லை ஏதோ ஒன்றினால் நீ தண்டிக்கப்படுவாய். அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. சுவாமிக்கு ஒன்றும் தண்டிக்கணும்லாம் கிடையாது. உனக்கு கொடுத்தார். கத்தியை கொடுத்தார், கத்தியை கேட்டான், கத்தியை கொடுத்தார். பழத்தை இருக்குண்ணா, நான் கழுத்தை தான் இருப்பேண்ணா. இதான் வேற ஒன்று. இதே நீங்க ராமாயணத்தில் பார்த்தா ராமனை எதிர்த்த ராவணன் இல்லை. மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய உதவி வச்சிருந்தா பஞ்சபாண்டவர்கள். துரியோதனர் கூட்டம் முழுக்க இல்லை. ஆனா முருகப்பெருமானை சூரபத்மன் இருக்காரு. மாறிட்டார். மயிலாவும் சேவராவும் மாறுறார். உயிரோட இருக்காரு. ஏன்னா சூரபத்மனுடைய மனைவி பதும கோமலைன்னு பேரு. அவ கேட்டா முருகப்பெருமான்கிட்ட போய் ரொம்ப முக்கியம், கற்புடைய பெண், தெய்வத்தை எப்பவும் பார்க்கலாம். கடுமையான பிரம்மச்சாரி எப்பவும் தெய்வத்தை பார்க்கலாம். முருகன்கிட்ட கேட்கறா, என் கணவருக்கு உயிர் பிச்சை கொடு. இவருக்கு சகசநாமத்திலேயே மாங்கல்ய தந்து ரக்ஷாமணின்னு ஒரு நாமாவளி இருக்கு. மாங்கல்ய, ஆமா, முருகன் மாங்கல்யத்தை தந்து, அது காப்பாற்ற தொங்குற மாதிரியே தொங்கி ரக்ஷாமணி, ரட்சிக்கக்கூடிய மணியா இருக்கக்கூடியவர். சரிமானுட்டார். சொன்ன வார்த்தை தெய்வம் வீராது. இப்ப வந்து பார்த்தா பாருங்க, அவர் பையன் இரண்யன்னு ஒருத்தன், அவன் பார் முருகன்ட்ட எங்க கூட்டம் மறைஞ்சிரும். அன்னைக்கு வந்து ராமன்கிட்ட போய் இது விபீஷன்ட்ட சொன்னான், கல்லேனை நாங்கள் எடுத்தோம், எல்லேன்னு எடுக்க ஒத்தனா நம்ம குடும்பத்தில் வேணும்னு கும்பகர்ணன் கேட்டான். அதனால விபீஷனா நீ அவனோட இரு, ராமனோட இரு. வந்து இதுவானதுக்கு கும்பகர்ணனும் ஒரு காரணம். ஆமா, விபீஷனா நீ அங்க இருந்துரு, நாங்க மறைஞ்சிருவோம். கல்லேனை எடுத்தோம்,
மறைஞ்சு போனவனுக்கு எள்ளின் தண்ணி விடுறதுக்கு யாரும் கிடையாது. அதனால அப்பா நீ ஒத்தனா அங்கே இரு. அதாவது அந்த கர்மா முக்கியம். மறைய இருக்கிற போது அப்பா அம்மா பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்பா அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் பூமாலை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஆமாம் இல்லையா? அதனால அதே மாதிரி நீத்தார் கடன், இது திருக்குறள் எல்லாமே சொல்றாரு. அதனால இது எல்லாமே செய்ய வேண்டிய கடமையே கதைகள் காமிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாரதத்தில் கிருஷ்ணன் எதிர்த்தார் யாருமே கிடையாது, கொஞ்சமானவனை. அதான் சொன்ன. இப்போ சேவலுமா மயிலுமா மாறினா என்னன்னா என்ன கதை சொல்றதுன்னா, ஒத்தனை அதீதமா ஆடினான்னா அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடக்கி வைத்தால் போதும். அடக்கி வச்சா போதும். அவனை மாத்திட்டார். சேவலுமா மயிலுமா மாத்துறாரு. ஆணவம்ங்கிறது இருக்கு இல்லையா, ஆணவத்தை ரெண்டா பிரிச்சாக்க நான் என்னதுன்னு வரும். அதுதான் வடமொழியில அகங்கார மமகாரம் அப்படின்பா. அந்த அகங்கார மமகாரத்தை தான் சேவலும் மயிலுமா மாறுறது. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சில வார்த்தைகள்லாம் நம்ம வந்து விளையாட்டாக சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி யாரும் சொல்கிறதே இல்லை. ஒரு ஓரமாக உட்காந்துதான் நம்ம பசங்க வந்து ஓரமாக சேரில் உட்காந்துதான்னு வச்சுங்களேன், விழுந்துருவான் அப்படின்னு. ஏன்டா முருகன் மயில் மேலே உட்காந்துருக்கேன்ப. முருகன் மயில் மேலே உட்காந்துருக்கிறதுக்கும் நம்ம வீட்டு பிள்ளையான்னா பிடிச்சா ஓரமாக என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது கந்தபுராணத்தில் கதையாவா சொல்கிறா. முருகன் மயிலில் உட்காந்துருக்கிற போது நல்லா ஜிம்முன்னு உட்காந்துருக்க மாட்டார், உட்கார மாதிரி இருப்பார். ஆனால் கையில் வேலை வச்சுருப்பார். நீங்கள் பார்க்கலாம் படத்தில். ஏன் அப்படின்னா சுமந்துருக்கிறவன் சூரன், எந்த நேரத்தில் வேணாலும் ஆணவன் வந்து கவுத்து விட்டுருவான். அதனால உட்கார மாதிரி இருக்கும், ஆனால் கையில் மட்டும் ஞானத்தை பிடிச்சிருப்பார். அருமை. இதைத்தான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் என்ன பண்ணுவார்னா, என்றைக்குமே இந்த சில பசங்களை பிரித்து வச்சுருக்கணும். ரொம்ப படுத்துகிற கேஸ் எல்லாம் என்ன ஒரே ஆள் தானே ரெண்டா பிரிச்சான். சூரபத்மனா சேவலும் மயிலுமா, இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தான்னா கூட்டணி அனுப்பிச்சிடுவானே. அதனால ஆடும் பரி வேல் நடுவுல அணி சேவல். கந்த அனுபூதியில கூட வேலை நடுவில் வச்சு பிரிச்சு விட்டார். ஏன்னா வேலுங்கிறது ஞானம். வேலுங்க பார்க்கறது ஆயுதம் கிடையாது. அதனாலதான் அதே வழிபாடு பண்ணக்கூடியவா இருக்கா. வழிபாடு பண்ணக்கூடியவா ஆச்சரியமா. வழிபாடு வீட்டில் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சின்ன அளவில் பண்ணணும். நம்ம சமுதாயத்துக்கு சின்னதாக என்றையுமே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கட்ட விரல் அளவு தான் சொல்லுவாங்க. ரொம்ப அளவா இருக்கிறதெல்லாம் கோவில்ல. ஏன்னா அதுக்கு உண்டான நைவேத்தியம்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. நம்ம என்றைக்குமே ஆரம்ப சூரத்தை பிரமாதமாக பண்ணுவோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விட்டுருவோம். அதெல்லாம் கூடாது. அதுக்காக வேலுங்கிறது ஞானம். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அப்பா வயலின் கலைஞர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. திருச்சியில் ஸ்ரீரங்கத்திலே ஷேக் சின்னமயிலானா சாஹிப் மிகப்பெரிய நாதஸ்வரம் இருந்தார். அவர் வழிபாடு பண்ணினது முருகனுடைய வேலை. என்னைக்குமே நீங்கள் ஒரு இஸ்லாமிய பாடுவீங்களே, எந்த வேளையும் இது எந்த வேளையும் கந்த வேலை நினை. என்றைக்குமே யாருமே பொது வீட்டில் ஒரு வீட்டுக்கு போக முடியாது, இஸ்லாமிய வீட்டில் டக்குன்னு நுழைய முடியாது. எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போய் காமிச்சார், நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். அதனால வேலுங்கிறது ஞானம், ஞானத்தை குறிக்கிறது. நீண்டு இருக்கும், அகலமாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அது என்னது அப்படின்னா நம்மளுடைய அறிவு இருக்கு இல்லையா, 4 விதம். அறிவு நிலை, ஞான நிலை, விசேஷமான ஞானம், விஞ்ஞான நிலை, அதுக்கு மேற்பட்டது மெஞ்ஞானம். மெஞ்ஞானத்துக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. இந்த அறிவுங்கிறது எப்படின்னா, அது வந்து அறிவு இருக்கான கோபம் வருது, ஞானம் இருக்கா கூட கோபம் வராது. நீளம்ங்கிறது தொலைதூர பார்வை. அகலம்ங்கிறது எதையுமே ஒன்று சொன்னாக்க விசேஷமாக எடுத்து பார்க்கணும். ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் சொன்ன உடனேயும் ஷார்ப்பாக புரிஞ்சுக்கணும். புத்தியில் 3 வித புத்தியை சொல்வா. வாழைத்தண்டு புத்தி, எண்ணெய் வச்சாலும் நெருப்பு வச்சாலும் எரியாது. கற்பூர புத்தி, கறி புத்தி, கொஞ்சம் போட்டால் வந்துடும், பிடிச்சிக்கும். இன்னொன்று கற்பூர புத்தி, ஷார்ப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம அறிவு, நம்ம ஞானம் அப்படி இருக்கணும். முருகனை வழிபாடு பண்ணினா இது சர்வசாதாரணமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அருமை. தைப்பூசத்தோட சிறப்பை சொல்கிறேன். தைப்பூசத்தும் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் எனக்கு நடந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் நேரம் சொல்லும் கூட வேணும். மனசில் முன்ன ஒன்று போட்டுங்க. எனக்கு சுத்தமாக முருகனை பிடிக்காது.
உண்மையா சொன்னா முருகனை ஆரம்பத்துலேருந்து பிடிக்காது. பிடிக்காது. என்ன சார் ஆச்சரியம், நீங்களே சொற்பொழிவு பண்ணுறாங்க இல்லையா, மேடையில் பேசுறது தான் எல்லாம் ஒன்றுன்னு எனக்கே பிடிக்காதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா இதுக்கு பதில் சொல்கிறார். ஒருத்தன் கேட்டா, ஒரு பக்தர் கேட்குறாரு, ஏன் கிருஷ்ணன் உன்னை சில பேர் வணங்கலை, நான் அவனை நினைக்கலை, அவன் என்ன வணங்கலை, முடிஞ்சு போச்சு. அதனால முருகன் இன்னும் கொஞ்சம் வருஷம் நினைக்கல. இன்னொன்று எங்க குலதெய்வமே வயலூர். இன்னைக்கு வயலூர்னு சொன்னா வாரியார் சுவாமிகள் தான் ஞாபகம் வரும். வயலூர் பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதனால எதுக்கு சொல்றேன்னா, என்ன முருகன் என்ன கூட என்கிட்ட விளையாடினாங்க சொல்லணும். இன்னைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் தன் நாலேஜ். நம்மளுடைய அறிவுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா சுவாமி. நீங்க நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துறதுக்கு முன்னால சொல்லுங்க, இதை நான் சொல்லி நான் நிறைவுபடுத்துறேன். ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணாமே இருக்கும். சரி, இந்த மாதம் வந்து தை மாதம், வடமொழியில மகரங்கிறோம். ஆனால் பொதுவாக தைஷ்யம்னு சொல்லுவான். இது நமக்கு ரொம்ப கேள்வி வருதில்லை. ஏன்னா பழைய கால பஞ்சாங்க கணக்குகளே எப்படின்னு சொன்னால் சந்திரன் அடிப்படையாக வச்சு தான் பண்ணினது. சந்திரன் அடிப்படையாக பண்ணுது. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் நடக்கிறது. ஆமாம். ஏன்னா இங்கே பகல்னாலே இந்த நேரம் நல்ல நேரம் வேண்டாத நேரம்லாம் இருக்கும். ராத்திரி சன்செட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால ராத்திரி. அதே மாதிரி இந்த பௌர்ணமி இருக்க, என்றைக்குமே பௌர்ணமிங்கிறது தேவ வழிபாட்டுக்கு விசேஷம். அமாவாசைங்கிறது பித்ருக்களுக்கு வழிபாட்டுக்கு விசேஷம். ஆமாம். எந்த மாதத்தில் பௌர்ணமி வருதோ அன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அந்த மாதத்து பேராக இருந்தது. பழைய காலத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகளெல்லாம் அந்த மாதிரி ஆனதுலாம் சில மாற்றங்கள். இந்த பூச நட்சத்திரம், பூசங்கிறது தமிழில் நம்ம பேசுவோம், அது புஷ்யம்பா. புஷ்யம் தை மாதம் பௌர்ணமி பார்த்தா அந்த புஷ்யத்தில் வரும். அதனால தைஷ்யம்னு பேர். சைத்திர மாசம்னா சித்திரை. அதே மாதிரி மகம் இருக்கு இல்லையா, மாசி மக நட்சத்திரம் எல்லாம் இந்த மாதிரி தான் அமையும். ஆனால் இப்போ வந்து 1-2 மாறி போயிடுறது. அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளில் வரும்போது கண்டிப்பாக சில மாற்றங்கள் இருக்கும். உதாரணம் சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள் இல்லையே, 365 நாள் ஆச்சே முறைப்படி கணக்கில் பார்த்தா. ஆனால் அதுதான் நம்ம அதை எப்படி பார்க்க போகிறோம், 4 காலை ஒன்றா சேர்த்துட்டு பிப்ரவரி மாதம் 28லேருந்து 29 லீப் இயர்னு கொண்டாடிடும். அப்போ நாமளாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? ழாங்கிறதுக்கு வார்த்தை ஆங்கிலத்தை கிடையாது, இசடியேன்னு போட்டுக்கிற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான். அதே மாதிரி இன்னொன்று, நான் பிறந்தது குளித்தலை, திருச்சி இந்த கரூர் போகிற பாதை. குளித்தலையில் என்ன விசேஷம்னா, பூசம் அப்படின்னு சொன்னாலே குளித்தலை தான் விசேஷம். கடம்பர் கோவில் அங்கே பக்கத்தில் ஊர் எல்லா கோவில் சுவாமியும் வரும் விசேஷமாக. குளித்தலை பூசம் தான் என்றைக்குமே ரொம்ப சிறப்பு. ஆனால் அதெல்லாம் நம்ம எல்லாமே சென்னை பக்கம் அதெல்லாம் வந்ததுனால அதெல்லாம் விட்டு போச்சு. கடம்பர் கோவில் விசேஷம். அந்த பக்கத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இப்போ கூட இங்கே பார்த்தா திருவொற்றியூர் சில கோவிலாம் பார்த்தா காத்தால மத்தியானம் சாயங்காலம்லாம் ஒரே நாளில் வழிபாடு பண்ணணுங்கிறோம் இல்லையா? அதே மாதிரி குளித்தலையில் காலை கடம்பர், காலையில் கடம்பர் தரிசனம் பண்ணணும். மத்தியானம் சொக்கர் ஐயர் மலை, 1007 மணி ரத்னகிரீஸ்வரர். ஐவர் வழிபட்ட மலை. இன்னொன்று ஐயங்கிற வார்த்தைக்கு வந்து ரொம்பவே தப்பாக எடுத்துக்கிறார். தலைவன் அர்த்தம். ஐன்னு சொன்னா சிவன், ஐன்னு சொன்னா சிவன். அருங்கிற வார்த்தை மரியாதை, அது ஐயர் மலை. அதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப அற்புதம். முருகனை பற்றி பேசிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? இப்போ நீங்கள் இந்த காலை கடம்பர் மத்தியான சொக்கர், அந்த காவேரிக்கு எய்த்தகரில் திருவிங்கனார் சுவாமி, அந்தி திருவிங்கனார் சாயங்காலம் இருக்கு. குளித்தைக்கு அடுத்தது திமாச்சிபுரங்கிறத தாண்டி லாலாபேட்டைக்கு மேலே கருப்பத்தூர்னு இருக்கு. கருப்பத்தூர். அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கு. அவர் பேர் சிம்மபுரீஸ்வரர், அர்த்தராத்திரி சிம்மபுரீஸ்வரர். அதாவது ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணின உடனே அந்த தோஷம் போகிறதுக்காக பெருமாள் வந்தார் ஒரு ஐதீகம். காலை கடம்பர், மத்தியானம் சொக்கர், அந்தி திருவிங்கநாதர், அர்த்தராத்திரி சிம்மபுரீஸ்வரர் வழிபாடு ஒரே நாள் பண்ணினா ஒரு மோட்சம். அப்படிலாம் வச்சிருக்கா எளிமையா. ரொம்ப அருமை. நீங்கள் சொன்ன இல்லையா, முருகன் எப்படி எனக்குள்ள வந்தார். திருவாதிரை எப்படி பைம்பெருமானுக்கு விசேஷமோ, தைப்பூசம் முருகனுக்கு விசேஷம். அம்பாள் அந்த வீர வேலுங்கிற யானை வேலை கொடுத்த நாள் தைப்பூசம். எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அதே மாதிரி அம்பாளுக்கு ஆசை, அவ ஆடினது தைப்பூசம். அதே மாதிரி பழனியில்
பெரிய நாயகி சுவாமி இருக்கார், அதுக்கு நடுவில் சுவாமி வீட்டு இருக்கார், மேலே பழனி முருகன் இங்கே இருக்கார், நடுவில் சுவாமி இருக்கிறதுனால பேர் உமா இது சோமாஸ்கந்தன்னு பேர். ஆமாம், பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் நடுவில். அந்த கோயிலில் எல்லாமே முருகன் வாசலில் தான் அமைஞ்சிருக்கும், கொடிமரம் எல்லாமே. அதே மாதிரி நகரத்தாருக்கு விசேஷமான வழிபாடு விரதம்ங்கிறது சபரிமலை ஒட்டி குன்னக்குடியிலேருந்து 110 மைல் நடந்து போவா திருச்சி பழனி பாத யாத்திரைங்கிறது விசேஷமானது. ஆமாம், அதனால் அவ்வளோ விசேஷமானது. காவடிங்கிறது ரொம்ப விசேஷம். பன்னீர் காவடி, பால் காவடி, சர்ப காவடி, மச்ச காவடி, பலவிதமான காவடிகள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னால் நேரம் காலத்தினால நானே காலமாக இருக்கேன்னு கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் என்னதான் டக்குன்னு சொல்லிடுறேன். பிடிக்காமல் இருந்தது முருகனை பிடிக்காது, திடீர்னு முருகனை பிடிக்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தான் மனசை மாறுறது. பக்கத்து வீட்டில் அம்மா சொன்னால் இப்போ தான் வடவழி முருகன் கோயில் மயிலாப்பூரில் இருந்தேன் இல்லையா, வடபழனி முருகன் கோயில் பிரசாதம்னு கொண்டு வந்து கொடுத்தா ஒரு அடி. கொஞ்ச நேரத்தில் கீழே இருந்து லெட்டர் வந்தது, லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தா. திருக்காட்டிப்பள்ளியிலேருந்து என் அத்தை வந்து முருகன் கோயிலில் சொற்பொழிவுக்கு வரியா. அதுக்கு அடுத்தது வாரியார் சுவாமிகள் சொன்னார் 60 கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தா மறுபிறவி கிடையாதுன்னார். அதை மனசில் வச்சுட்டு கும்பாபிஷேகமாக பார்க்க ஆரம்பித்தேன். பழனி கோயில் போனேன். நான் விஐபி இல்லையே, சித்தநாதன் விபூதி கிட்டே இருக்கேன். நீங்கள் மனசில் பார்த்துங்க, படிக்கட்டு முழுக்க போனேன். சுவாமியை பார்த்தேன். வெளியில் வந்து அந்த துவஜஸ்தம்பத்தில் நின்னேன். கனமான கை என் மேலே விழுந்தது. பார்த்தா ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் தரதெல்லாம் இழுத்துட்டு போனார். ஒன்றுமே புரியல, ஒன்றுமே பண்ணலையேன்னு. என்ன தப்பு பண்ண, அத்தனை பேர் நம்மளை பார்க்குறான். ஏதோ நம்ம பிக் பாக்கெட் படித்தா மாதிரி கொண்டு போய் விட்டா. அங்கே என்னடான்னா லட்டு கொடுக்க போகிறான் பழனி கோயிலில் கும்பாபிஷேக பிரசாதத்தை. ஏன் எல்லாம் சத்தம் போட்டுக்கிறீங்கன்னு இவரை பார்த்தோன்னே அவன் அமைதியானான். எல்லாம் வரிசையானா என்னை பிடிச்சி அப்படியே பிடிச்சிட்டு கொண்டு போய் முதல்ல நிறுத்தினார். முதல்ல இவருக்கு பிரசாதம் கொடுத்து ஆரம்பிப்பானார். அப்போ நினச்சினேன், இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 30-35 வயசு வரைக்கும் நான் அவரை நினைக்கல. இத்தனை வருஷமாக நினைக்காத எனக்கே கும்பாபிஷேகத்தில் உன் பிரசாதம் கொடுத்தியே, உன்னை எப்போவுமே நினைக்கிறவாட நீ எப்படி இனிக்க வைப்பேன்னு சொல்லி இந்த ஜெம் டிவி நிறுவனங்களுக்கு முருகன் என்று அவன் கதையை கேட்டவன் இனிக்க வைப்பா என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். நன்றி, நமஸ்காரம். எல்லாருக்கும் முருகன் நன்றி. நன்றி சாமி.